1300 ஆண்டுகால தமிழனின் அதிசயம் தெரியுமா? வணக்கம் அன்பர்களே. 1. இந்திய வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்தால் விந்திய மலைகளுக்கு தெற்கே ஒரு கலை புரட்சி வெடித்தது நமக்கு தெரியும். அதுதான் பல்லவர் காலம். கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை மண்ணாலும் மரத்தாலும் கட்டப்பட்ட தற்காலிக கோயில்களுக்கு இடையே காலத்தை வெல்லும் கற்கோயில்களை உருவாக்கிய அந்த சிற்பிகளின் கதை இது. தமிழக கட்டிடக்கலையின் ஆணிவேர் இங்கேதான் தொடங்குகிறது. அன்று பல்லவர்கள் போட்ட அந்த பிள்ளையார் சுழிதான் இன்று நாம் காணும் பிரம்மாண்டமான திராவிட கோயில் கோபுரங்களுக்கு ஆதிப்புள்ளி. 2. பல்லவ கட்டிடக்கலையின் வித்து சித்திரகாரப்புலி என்று போற்றப்பட்ட முதலாம் மகேந்திரவர்மனிடம் தொடங்கியது. அவன் ஒரு சிறந்த கலைஞன் மட்டுமல்ல, புதியனவற்றை படைப்பதில் பெரும் ஆர்வம் கொண்டவன். அவன் தனது முதல் குடைவரை கோயிலான மண்டகப்பட்டில் ஒரு கல்வெட்டை பொறித்தான். அதில் செங்கல் இல்லை, மரம் இல்லை, உலோகம் இல்லை, சாந்து எதுவுமின்றி இதோ அழியாத ஒரு கோயிலை விசித்திர சித்தன் உருவாக்கியுள்ளான் என்று கர்வம் பொங்கச் சொன்னான். மலைகளின் நெஞ்சை குடைந்து அவன் உருவாக்கிய அந்த வலிமையான தூண்களும் மண்டபங்களும் தான் தமிழக கோயில் கலையின் முதல் அத்தியாயம். செங்கல்லாலான கோயில்கள் சிதைந்து போனாலும் கல்லாலான கலை நிலைத்து நிற்கும் என்பதை உலகுக்கு உணர்த்தியவன் இவன். 3. அடுத்து வந்த நரசிம்மவர்ம பல்லவன், அதாவது மாமல்லன், ஒரு படி மேலே சென்றான். மலையை குடைவதை விட்டுவிட்டு ஒரு முழு பாறையையே கோயிலாக செதுக்கினான். மாமல்லபுரத்தின் கடற்கரையில் இன்றும் கம்பீரமாக நிற்கும் அந்த ஐவர் இரதங்களை பாருங்கள். இவை செதுக்கப்பட்டவை அல்ல, ஒரே கல்லில் மேலிருந்து கீழாக வடிக்கப்பட்ட சிற்பங்கள். ஒரு கூரை வேய்ந்த குடில் போன்ற திரௌபதி இரதம், அடுக்குமாடி விமானம் கொண்ட தருமராச இரதம் மற்றும் யானையின் பின்புறம் போன்ற தூங்கானை வடிவ நகுல சகாதேவ இரதம். இவை வெறும் தேர்கள் அல்ல, பல்லவ சிற்பிகள் பிற்கால தலைமுறைக்காக விட்டு சென்ற கட்டிடக்கலை பாடப்புத்தகங்கள். 4. அங்கே இருக்கும் பிரம்மாண்டமான பாறையை பாருங்கள். அதுதான் அருச்சுனன் தபசு. 2 ராட்சத பாறைகளில் வடிக்கப்பட்டுள் இந்த சிற்பம் உலகின் மிகப்பெரிய திறந்த வெளி புடைப்பு சிற்பமாகும். வானிலிருந்து கங்கை பூமிக்கு இறங்கி வரும் அந்த காட்சி ஒரு கல்லில் வடிக்கப்பட்ட காவியம். தவம் செய்யும் முனிவர் ஒரு புறம், தன் குட்டிக்கு பால் கொடுக்கும் பசு மறுபுறம், உண்மையான உருவ அளவு கொண்ட யானைகள் என சிற்பிகள் உயிரோட்டத்தை பாய்ச்சியிருப்பார்கள். சிலைகள் இங்கே பேசுவது போல தெரியவில்லையா? இதுதான் பல்லவர் காலத்து யதார்த்த கலை. இதை இத்தாலியின் புகழ்பெற்ற ஓவியங்களுக்கு இணையாக உலக அறிஞர்கள் இன்றும் வியந்து போற்றுகிறார்கள். 5. காலம் மாறியது. பாறைகளை தேடிச் செல்வதை விடுத்து கற்களை ஓரிடத்தில் அடுக்கி கட்டுமான கோயில்களை உருவாக்கத் தொடங்கினான் இராச்சசிம்மன். 1300 ஆண்டுகளை கடந்தும் வங்கக்கடலின் உப்பு காற்றையும் சுனாமியையும் கம்பீரமாக எதிர்கொண்டு நிற்கும் மாமல்லபுரம் கடற்கரை கோயில் ஒரு பொறியியல் அதிசயம். அதேபோல் காஞ்சி கைலாசநாதர் கோயில். இதன் அழகில் மயங்கியே பின்னாளில் சோழ மாமன்னன் இராசராசன் தனது தஞ்சை பெரிய கோயிலை கட்ட இதையே முன்மாதிரியாக கொண்டான் என்றால் அதுதான் பல்லவ கலையின் வெற்றி. இந்த மணற்பாறை சிற்பங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கவிதை பேசும். 6. பல்லவ பேரரசின் இறுதி கட்டத்தில் 2ஆம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயில். இது திராவிட பாணியின் முழு வடிவம். இதன் உட்புற சுவர்களில் பல்லவ வம்சத்தின் முழு வரலாறும் வரிசை கிரமமாக சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளது. ஒரு தனிச்சிறப்பு. ஒரு வரலாற்று புத்தகத்தை கல்லில் வாசிப்பது போன்ற அனுபவத்தை இது தருகிறது. பல்லவர்களின் வீரம், கலை, ஆன்மீகம் என அனைத்தும் இங்கே சங்கமிக்கின்றன. இது ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கோயில்களை விடவும் இந்துக்களின் கோயிலமைப்பு தத்துவத்தை அதிகமாக வெளிப்படுத்துகிறது. 7. பல்லவர் கால கலை என்பது வெறும் கற்களின் தொகுப்பல்ல, அது தமிழர்களின் அறிவாற்றல் மற்றும் கலையுணர்வின் அடையாளம். அவர்கள் பாறைகளை செதுக்கவில்லை, பாறைகளில் தங்களின் ஒப்பற்ற கனவுகளை செதுக்கினார்கள். சிம்மத் தூண்களில் தொடங்கி பிரம்மாண்ட விமான கோபுரங்கள் வரை அவர்கள் போட்ட அடித்தளம்தான் இன்றைய திராவிட கட்டிடக்கலை. இன்று நாம் காணும் ஒவ்வொரு கோபுரத்தின் நிழலிலும் அந்த பல்லவ சிற்பியின் ஒளிச்சத்தம் மெலிதாக ஒலித்து கொண்டே இருக்கிறது.
பல்லவன் செதுக்கியது சிலையல்ல, தமிழனின் அழியாத அடையாளம். தமிழன் இருக்கும் வரை இந்த பல்லவ கலை உலகத்தையே வியக்க வைக்கும். இப்பதிவு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். நன்றி.